அம்மா வந்து அது டேரிங்காக வந்து வளர்க்குறீங்களா இல்லையா? அது பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி இங்கே ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி திட்டிட்டாங்க. என்ன அது வேற பக்கம். சரி, நான் கொஞ்சமாவது பதில் கொடுப்பேன். எங்கள் அண்ணன் திரும்ப அதையும் தாண்டிட்டு போயிடுவார். ஏன் தெரியுமா? அவர் கல்யாணமே பண்ணாதவர். அவர் பெண்ணை மணக்காமல் மண்ணை மணந்த மகராசன். இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அவர் வந்து சிவபெருமான் பாதி ஆண் பாதி பெண் மாதிரி. அவருக்கு ஆணும் பாதி பெண்ணும் பாதி, தாழ்த்தப்பட்டவருக்கு பாதி உயர்த்தப்பட்டவர் பாதி, எல்லா ஜாதியும் பாதி, எல்லா மதமும் பாதி. அது மாதிரி பெண்கள் ஆண்களும் ஆளுக்கு பாதி. அதனால அவர் பதில் சொல்ல மாட்டாங்கிறதுனால தான் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை நாங்களும் பாராட்டி கொண்டுதான் இருக்கிறோம். கவிஞர் வாலியண்ணன் கடைசியில் ஆரம்பத்துல இருந்து நீங்க கடைசி வரைக்கும் பாராட்டல, நான் கடைசியாவது பாராட்டினேன். உங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறதுலாம் போட்டு காட்டணும், போட்டு முடிச்சிடறேன். வாலி பேசுகின்ற போது சொன்னான், பழைய பாடலில் சொல்லுவான், தென்பாண்டி மன்னவனோ மூழ்கி தான் முத்தெடுத்தான், தேனே உன் அம்மாவோ முழுகாமல் முத்தெடுத்தாள் என்று நீங்கள் குழந்தை பெறுவதை கூட ஒரு முத்துக்கு சமமாக விருத்தி பெண் குழந்தைகளை பாராட்டி கவிஞர்கள் ஆண் வர்க்கத்தில் இருக்கிறார்கள். முத்துக்குமாருடைய பாடல், குழந்தைக்கு பாடிய பாடலுக்கு உலகத்தில் ஈடிணையே கிடையாது. மாணிக்க வீணைக்கு நரம்பு வேண்டும், மாலைக்கு வெந்நீர் வெளிச்சம் வேண்டும், ஆணிப்போன் மேனிக்கு அத்தான் வேண்டும், அரசுக்கு படைவீடு முரசு வேண்டும், தேனிக்கு பூக்காடும் கூடு வேண்டும், தென்றலுக்கு தாளாட்டும் கொடிகள் வேண்டும், வானுக்கு புது விடியல் வேண்டும், தமிழகத்தின் வரலாறு உருவாவதற்கு மகள் போன்ற கவிதைகள் ஏராளமாய் உருவாக வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டு, இங்கே எனக்கு முன்னால் ஒரு தம்பி பேசினார். வாலியின் கவிதையை ஒட்டி அண்ணன் திருமானன் வரவில்லை. அப்போது சொன்னார், நீ யாரோ எவரோ அல்ல, நான் உன்னை 7-8 வரி சொல்ல, நீ தடியெடுத்த தந்தை பெரியாரையும் போட பொடியெடுத்த பெரியர் அண்ணாவையும் ஒருங்கே படியெடுத்தது மாதிரி பிறங்குகிறாய், எதிலும் அவர்கள் முடிவெடுத்தது மாதிரி முனைந்து இறங்குகிறாய். மொத்தத்தில் நீ தடி இல்லாத பெரியார், பொடி இல்லாத அண்ணா, அனைவரும் இருக்கிறார் உன்வடியில் எனக்கு ஒண்ணா என்று சொன்ன அந்த வரிகளை கொஞ்சம் மாற்றி சொன்னார். என்றாலும் அந்த வரிகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அருமை அண்ணன் திருமானவர்களை நான் வரவேற்கிறேன். மூக்கு மேல் கண்ணாடி, முகவாயில் கருந்தாடி, நாக்கின் மேல் தமிழ் சூடி, நடமாடும் ஒரு தமிழ் திருமேனி, நீ தமிழர்களால் அழைக்கப்படுகின்ற தோல் திருமாவா, ஈழ தமிழ் பகவிலை அறுக்குகின்ற திருப்பாச்சி அருவாவா? பறவைகள் தோன்றினால் நதிகள் பக்கம் என்று அர்த்தம், பார்க்கடல் பொங்கினால் வானில் பௌர்ணமி என்று அர்த்தம், ஆள் இல்லாமல் அதிகாலை சிரித்தால் என்று அர்த்தம், அழகிய பெண்ணின் தாயார் என்றால் அர்த்தை என்று அர்த்தம், தாவிடும் ஓடைகள் நதியின் தங்கைகள் என்று அர்த்தம், தூவிடும் தூரர்கள் மலையின் தோழிகள் என்று அர்த்தம், வானின் மீது எல்லை அடித்தால் விடியல் என்று அர்த்தம், எதிரி பேரை சொல்லி அடித்தால் எழுச்சி தமிழன் இங்கே எழுந்து விட்டார் என்று அர்த்தம். அன்பிற்குரிய சகோதரரே, அருமை அண்ணன், காட்டிலே சிங்கம், நாட்டிலே குணத்தால் தங்கம், பழகுவதிலே எங்களுக்குள் ஒரு அங்கம், அவர்தான் அண்ணன் கவிஞர் முத்துலிங்கம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இருக்கின்ற அருமை அண்ணன் முத்துலிங்கம் அவர்களே, ஒருவன் இருக்கிறானா இல்லை என்பது இருவருக்கு மட்டும்தான். ஒருவர் பரம்பொருளான பராபரன், இன்னொன்று ஈழத்தமிழுக்கு அரும்பொருளான அருமை அண்ணன் புத்தகத்தை வெளியிட்டால் அவருக்கு மிகவும் பிடித்தமான பெயர் அம்பேத்கர் மட்டுமல்ல, தந்தை பெரியார் பெயர் மட்டுமல்ல, கலைஞர் பெயர் மட்டுமல்ல, பிரபாகரன் என்றாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அன்புக்குரிய சிங்கையிலிருந்து வந்திருக்கின்ற பிரபாகரன் அவர்களே, 5-5-10 உமா சுப்பிரமணியாவே ஒரு கெத்து. இங்கே எனக்கு முன்னால் பேசிய ஒரு அருமை அம்மா இருக்காங்க. நீ பார்த்தீங்கன்னா தவளை வடையில் தவளை இருக்காது, மைசூர் பாக்கில் மைசூர் இருக்காது, அதிமுகவில் அண்ணா இருக்க மாட்டார், துணைவேந்தர் மாநாடு நடத்தினா அதில் துணைவேந்தர் இருக்க மாட்டாங்க, சாந்தகுமாரி பேர் வச்சு அதில் சாந்தமே இருக்க மாட்டாங்க. கூப்பிட்டு வம்புழுத்து எங்களை அடிக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் சொன்னாங்க, சமையல் கதையெல்லாம் கூட. அதாவது மென்மைக்கு சொல்லுவாங்க, பெண்கள் மென்மையாக ஊசி போடணும்னு சொன்னால் பெண்களை தான் கூப்பிடுவாங்க, அந்த டெலிஃபோன் இதெல்லாம் துடைக்கணும்னா பெண்களை கூப்பிடுவாங்க. சமையலுக்கு சொல்லுவாங்க, 5 பேர் 4 பேர் 10 பேர்னா பெண்கள், ஆயிரக்கணக்கான பேர் வேணால் ஆண்கள். வலிமையான விஷயத்தை செய்யும்போது ஆண்களை கூப்பிடுவாங்க, மென்மையான விஷயத்தை கூப்பிடும்போது பெண்களை கூப்பிடுவாங்க. அதுக்காக தான் சொன்னாங்க. அதை நீங்கள் அதே அப்படியே அடித்து மாற்றி எங்களை போட்டு கொண்டுட்டீங்க. இது பரவாயில்ல.
இங்கே மொத்தத்தில் சொன்னோம்னா வருகின்ற போது பேசுகின்ற போது ஒரு 4-5 கவிதைகள் பேசுகின்ற போதெல்லாம் மொழி பிரச்சனை பற்றி சொன்னாங்க. நான் அதிகமாக அதில் நுழையலை, எனக்கு அரசியல் மேடையாயிரும். என்றாலும் ஒன்றை மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்வேன். தமிழை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆங்கிலத்தில் 20,000 சொற்கள் உண்டு, ஆனால் தமிழில் 92,000 சொற்கள் உண்டு. தமிழ் சொல்லுதல் என்று சொல்லுகிறோம், அந்த சொல்லுதல் என்று சொல்லுகின்ற சொல்லுக்கு 40 சொற்கள் உண்டு. அசைத்தல், இசைத்தல், அறைதல், உரைதல், உரைத்தல், உளறுதல், ஓதுதல், எண்ணுதல், கரைத்தல், கதறுதல், கலறுதல், கிளற்றல், கிளம்புதல், குயிலுதல், குளறுதல், கூறுதல், செப்புதல், சாட்டுதல், நவிதல், நுதல்தல், நொடித்தல், பண்ணுதல், பேசுதல், புலம்புதல், மொழிதல், மாறுதல், விடுதல், வியத்தல், விரும்புதல், ஆறுதல், அரவுந்தல், புகழுதல், பாடுதல், பகர்தல் என்று 40 சொற்கள் உண்டு. இந்த வளம் எந்த நாட்டிலும் இல்லை. இங்கே இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை என்றெல்லாம் பேசும்போது ஒருவர் சொன்னார், ஏன் இந்தியை கொண்டு வந்தால் என்ன என்று கேட்கிறார்கள். நான் கேட்பதெல்லாம், பக்கத்தில் இருக்கிற மலேசியாவிலே, சிங்கப்பூரிலே 4 மொழிகள் உண்டு. அங்கே தமிழ் கட்டாய மொழி அல்ல, ஆனால் தேசிய மொழி. தமிழ் படிப்பவர்கள் படிக்கலாம், தமிழ் பள்ளிக்கூடம் தனியாக இருக்கும். இங்கே இலங்கையிலே மும்மொழி கொள்கை, தமிழ் கட்டாயம் அல்ல, தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கும். இங்கே இந்தி வேண்டுமென்றால் தனி பள்ளிக்கூடங்கள் இருக்கலாம், கட்டாயமாக்குகிறீர்களே, அதைத்தான் எதிர்க்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லிவிட்டு, இங்கே நான் புத்தகத்துக்குள் அதிகமாக நுழையவில்லை. ரொம்ப சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும் நினைக்கிறேன். 2 மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். ஒருத்தர் படம் எடுக்கணும்னு சொன்னாராம். கதை என்னன்னு கேட்டானா. 25 வயசு பையன் 10வது பரீட்சை எழுதுறான். நானா இது பிரமாதமான கதையாக இருக்கு அப்படின்னாராம் ஒருத்தர். என்னங்க இதை போய் திரைக்கதை அவசரம்லாம் வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாங்க, இது போதுங்கன்னாராம். என்ன இதை வச்சு எப்படிங்க முடியும்? இதை விட்டாச்சார்ட்டு கொடுத்தோம்னா விட்டாலாச்சாரி என்ன பண்ணுவார்னா, 25 வயசு பையன் பரீட்சை எழுத போன போது பேனா கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்கும் போது ஒரு பாதாளத்துக்கு போனான், அதில் ஒரு அருவி பண்ணுச்சு, அங்கே ஒரு குருவி தூக்கி கொண்டு போய் பாலைவனத்தில் வச்சுச்சு, அதை எடுக்கிறக்கா இவன் போட்டில் போனான் அப்படின்னு அவன் எழுதிடுவான்னாரான். அவர் எடுத்துருவார்னாலாம். சரி, கோபாலகிருஷ்ணன்ட்ட போனால் எப்படி இருக்கும்? அவர் என்ன பண்ணுவார்னா, பரீட்சை எழுதுறதுக்கு போனான் பையன், கிளாஸில் போய் உட்கார்ந்தான். அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அப்போ சரஸ்வதி தடுமாற்றிக்கிட்டு இருந்தா. அப்போ தான் சொன்னானா, கல்வியா செல்வமானு வந்துடுச்சு. இவன் பேனா முக்கியம்னு இவன் சொன்னானா, இல்லைன்னு இங்கே இல்லாமல் பண்ணிட்டானா, முள்ளு முறிஞ்சு போச்சான். அவன் கல்வி இல்லைன்னு சொன்னால் அவன் எழுதவே வரமாட்டேன்ட்டுச்சான். இப்படி ஒரு கதை கொண்டு போனானா. பாலச்சந்தர் படம் எடுக்க சொன்னால் என்ன இருக்குன்னு சொன்னாராம். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னாராம். என்னன்னாலாம், பரீட்சை எழுத போன பையனுக்கு அந்த டீச்சருக்கு காதல் வந்துருச்சு. டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தால் ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பாவுக்கு காதல் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சுன்னாராம். அப்போ ஒரு இது தொடர்ச்சியாக நிறைய வரும், எக்கச்சமாக சொல்லிகிட்டே போகலாம். ஆக ஒரு சின்ன கரு போதும் அந்த முழு படத்தை எடுத்துக்கிறேன்னாராம். அதுமாரி தங்கை உமா சுப்ரனுடைய மொத்த கவிதையிலும் ஒரே வரியில் சொல்லணும்னா, பெண்களுடைய அடிமையை நீக்குவதற்கும் பெண்களுக்கான உரிமையை மிகவும் தூக்கி பிடிப்பதற்குமான மொத்த கவிதை மொத்த பக்கத்தில் இருக்குது. அது ரொம்ப விரிவாலாம் சொல்லிக்க வேண்டாம். ஆனால் ஒன்றை சொல்கிறேன், ஒரு வயதான தம்பதி, அந்த வயதான தம்பதிகள் சாக போகிற நேரம், புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. வயது 75 வயது. 75 வயதான அவர் மனைவியிடம் கூந்தலுடைய வருடிட்டு இருக்காரு, என்னம்மான்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு வயசு 70 ஆச்சு, நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன், சாக போகிறேன், அதான் அந்த மேலே இருக்கிற அந்த பொட்டியை மட்டும் எடுங்களேன் அப்படின்னுச்சு. உடனே அந்த அம்மா பெட்டியை எடுத்துச்சு. பெட்டியை அவர் எடுத்தார். எடுக்கும்போதே சொன்னார், இது உங்கள் பாட்டி கொடுத்தது, உங்கள் அம்மா கொடுத்ததுன்னு சொன்னி அந்த போல தானே, அந்த பெட்டி தானே? ஆமாம், எடுங்க எடுத்துச்சு. நான் ஒன்று சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் சாகிறதுக்கு வரைக்கும் இந்த பொட்டியை திறக்கக்கூடாது, அப்படி திறந்தா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி சொன்னேன், ஞாபகம் இருக்காது? ஆமாம்மா நீ சொன்ன, நான் திறக்கவே இல்லையே. ஆமாம்மா நீ திறக்கலை, அதுக்காக நன்றி சொல்கிறேன், இப்போ திறங்க அப்படின்னா. அவனே அவர் திறந்தாங்க. திறந்தா 2 பொம்மை இருந்துச்சான். அப்போ சொன்னாலாம் அந்த அம்மா சொன்னிச்சான், எங்கள் அம்மம்மா என்று கொடுக்கும்போதே அனுப்பும்போது இவங்க மகளின் மகளுங்கிற மாதிரி அம்மம்மாங்கிறது ஆயா. அம்மம்மா சொன்னாங்க,
நீ கோபமாக இருக்கிறதெல்லாம் புருஷன் எழுத்தெல்லாம் பேசாத. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதனால் கோபம் வரும்போதெல்லாம் இந்த பொம்மை ஒன்று, இந்த ஒயரெல்லாம் கொடுத்து பொம்மை பண்ணு அப்படின்னு பொம்மை பண்ண கற்றுக் கொடுத்துச்சா பொம்மை செய்ய. அதான் இந்த 2 பொம்மை. அடேப்பா 50 வருஷம் வாழ்ந்து 2 பொம்மை தானா? அவன் சந்தோஷம். அவர் சிரித்த மாதிரி கைத்தட்ட மாதிரி சிரிச்சுருந்தாலாம். அப்போ திருப்பி அந்த அம்மா சொல்லிச்சான், இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக் இருக்குது எடுத்து பாருங்கன்னாலாம். அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டாலும் அதில் 1 லட்ச ரூபா பணம் இருக்குது. என்ன வச்சு பொழைச்சிக்கோங்க. கோபம் வரும்போது நிறைய பொம்மை செஞ்சு அந்த பொம்மையெல்லாம் விற்ற காசு அந்த காசு இருந்துச்சா. ஆக மனித வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் வெற்றியடை அறியும். ஒன்றும் மதுரை ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏதோ ஒரு ஆட்சி, கணவனோடு மனைவி அல்லது மனைவியோடு கணவன் ஒற்றுமையாக இருந்தால் அந்த குடும்பங்கள் தான் வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, நான் புத்தகத்துக்குள்ளார நான் வரலேன்னு வச்சுக்கலேன், ஏதோ புத்தகத்தை படிக்காமல் வந்துட்டாருன்னு நினச்சிருவீங்க. 2 நிமிஷமா. அதனால் இங்கே சுபவீரபாண்டியனை பற்றி சொன்னாங்க. உண்மைதான். சுபவீரபாண்டியனை பேசும்போது எழுதும்போது சொல்லியிருக்காரு, நீங்கள் ஏன் உங்களுடைய தந்தையுடைய பேரை போட்டிருக்கீங்கன்னாரு. எனக்கு கூட அதில் வருத்தங்கள் உண்டு. மொத்தமாக அப்படியெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஆண்களை அவமானப்படுத்தக்கூடாது. பாத்திமா மைந்தன் என்று தினத்தந்தியில் ஒரு நிறுவர், அவருடைய அம்மாவுடைய பேரை பாத்திமா மைந்தன் தான் வச்சார். எங்கள் ஊரில் ஹாஸ்டலில் வார்டன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னென்னா அவருடைய மனைவி பேரில் ரொம்ப பிரியம் வள்ளி மைந்தன் சொல்லி வள்ளி மணவாளன் சொல்லி அவர் பேர் வச்சுக்கிட்டார். இங்கே கூட சுகிதா சாரங்கராஜன் ஒரு பேர் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட பேர்கள்லாம் இருக்குதுமா. அவர் ஏதோ தவறுதான் சொல்லியிருக்கலாம், விட்டு போயிருக்கலாம். ஆகவே பெண்களை மதிக்கின்ற நாங்கள் இருக்கோம். பேத்தியை பற்றி சொல்கிறாங்க, அதுக்கு மகளின்னு ஒரு நல்ல பேர் ஒன்று கொடுத்துருக்கீங்க, அதுக்காக வாழ்த்துறேன். இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. இந்த சமையலை பற்றிலாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா இப்போ எல்லாம் போயிட்டுருக்காங்க. காலங்கடந்து அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் ஊரெல்லாம் கூட தாய் வீட்டுக்கு போகும்போது அந்த பையன் என்ன சொல்லுவான்னு சொன்னால், எங்கள் ஆயா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவானே ஒழிய தாத்தா வீட்டுக்கு போகிறேன் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறதே இல்லைம்மா. எங்கள் வீட்டிலலாம் எங்கெல்லாம் அம்மா வீட்டு தான் சொல்கிறாங்க. ஆகவே ஒவ்வொரு வரியாக சொல்லி கொண்டு போனால் அண்ணனுக்கு நேரம் இருக்காது. பெரிய இந்த பேச்சாளருக்கே பெரிய என்ன கஷ்டம்னா, எல்லாரும் பேசிட்டாங்கன்னா என்ன பேசுகிறது புரியாது. ஆனாலும் இப்போ நேரம் இல்லை. ஒரே ஒரு வயதை மட்டும் உங்களுக்கு நன்றி சொல்லி இந்த புத்தகத்திலேருந்து விடைபெறுறேன். நிறைய இருக்குது, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். இங்கே எல்லாருமே அந்த மயிருங்கிற பற்றி சொன்னாங்க. அந்த அம்மா அந்த கவி நயத்தை அந்த காதலை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவர் சுப்பிரமணியன் சார் இருந்திருக்காரா? உள்ளே இருக்காரா? இந்த இருக்கார். மூக்கிற்கு கீழ் உதட்டுக்கு மேல் வளரத் தொடங்கும் மயிர், அதை வெவ்வேறு வடிவத்தில் அழகுபடுத்துகிறாய், ரசிக்கும்படி தான் அது இருக்கிறது. ஆனாலும் அப்போ தான் சொல்லுது அந்த அம்மா, ஆனாலும் வீரத்தின் விலாசம் அல்ல மீசை என்பது வெறும் மயிர் என்கிறார்கள். அதை கூட ரோமம் என்று சொல்லவில்லை, மயிர் என்று சொல்லி அவருடைய கோபத்தை ஆத்திரத்தை அடையாளம் காட்டுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு உங்களுக்கு ஊக்கத்தை நாங்கள் கொடுப்பதற்கு பாருங்க. அதாவது அம்மா அது டேரிங்காக வளர்க்குறீங்களா இல்லையா? அது பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி இங்கே ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி திட்டிட்டாங்க. என்ன அது வேறு பக்கம். சரி, நான் கொஞ்சமாவது பதில் கொடுப்பேன். எங்கள் அண்ணன் திரும்ப அதையும் தாண்டிட்டு போயிடுவார். ஏன் தெரியுமா? அவர் கல்யாணமே பண்ணாதவர். அவர் பெண்ணை மணக்காமல் மண்ணை மணந்த மகராசன். இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். அவர் சிவபெருமான் பாதி ஆண் பாதி பெண் மாதிரி. அவருக்கு ஆணும் பாதி பெண்ணும் பாதி, தாழ்த்தப்பட்டவர் பாதி உயர்த்தப்பட்டவர் பாதி, எல்லா ஜாதியும் பாதி, எல்லா மதமும் பாதி. அது மாதிரி பெண்கள் ஆண்களும் ஆளுக்கு பாதி. அதனால் அவர் பதில் சொல்ல மாட்டாங்கிறனால தான் ஒன்றே ஒன்று மட்டும் அதை சொல்லிட்டு விடைபெறுறேன். ஒன்றை மட்டும் சொல்கிறேன். இந்த கவிதை புத்தகம் என்பது நீங்கள் சில புத்தகங்களை மட்டும்தான் மொழிபெயர்க்க முடியும். இதை உலகம் முழுவதும் எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கலாம். நீங்கள் விற்கிறது அல்வா, விற்காட்டி அல்வான்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அது வேறு மொழியில் இப்போ மொழிபெயர்க்க முடியாது. ஆனால் மெத்தை வாங்கினே தூக்கத்தை வாங்க முடியலன்னா அது எல்லா மொழியிலையும் பண்ணலாம். ஆகவே இது எல்லா மொழியிலும் வர வேண்டிய அற்புதமான நூல். ஆகவே அதற்கு நானும் என்னால் முடிந்ததை செய்வேன் என்பதை சொல்லி, குழந்தைகளை பெண் குழந்தைகளை நாங்களும் பாராட்டி கொண்டு தான் இருக்கிறோம். கவிஞர் வாலியண்ணன் கடைசியில் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாராட்டல, நான் கடைசியாவது பாராட்டினேன். உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிடுறதெல்லாம் போட்டு காட்டணும், போட்டு முடிச்சுறேன். வாலி பேசுகின்ற போது சொன்னான், பழைய பாடலில் சொல்லுவான், தென்பாண்டி மன்னவனோ மூழ்கித்தான் முத்தெடுத்தான், தேனே உன் அம்மாவோ முழுகாமல் முத்தெடுத்தால்
என்று நீங்கள் குழந்தை பெறுவதை கூட ஒரு முத்துக்கு சமமாக விருத்தி பெண் குழந்தைகளை பாராட்டி கவிஞர்கள் ஆண் வர்க்கத்தில் இருக்கிறார்கள். முத்துக்குமாருடைய பாடல் குழந்தைக்கு பாடிய பாடலுக்கு உலகத்தில் ஈடு இணையே கிடையாது. மனைவியை பற்றி அண்ணன் திருச்சி சிவா சொன்னதற்கு ஈடு இணை உலகத்தில் எவரும் எளிதில் கிடையாது. அதே போல நீங்கள் சொத்துரிமையை சொன்னீர்கள், அம்பேத்கரை சொன்னீர்கள். டாக்டர் அம்பேத்கருடைய காலில் விழுந்து நாங்களும் வணங்குகிறோம். ஆனால் சொத்துரிமை உண்டு என்று இந்த தமிழகத்திலே சட்டமாக்கியது 1990 முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதையும் உங்கள் வரியிலே என்று சேர்த்திருந்தால் இன்னும் நன்றியுடனாக இருப்பேன் என்பதை மட்டும் சொல்லி 89 தான் சொல்கிறேன். அதுதான் 89 தான் சொல்கிறேன். 89 இருக்கட்டும், அம்பேத்கர் சொன்ன போல சட்டமாக்குறது 89 கலைஞர் தான் 89 90 ஆட்சியில் தான் அவர் சட்டமாக்குனார். நீங்க சொல்லவே இல்லையா ஆத்தா? ஆகவே அழுத பிள்ளைக்கு பால் பிடிக்கும், அரசன் பிள்ளைக்கு பால் பிடிக்கும், கல்வருக்கு இரவு பிடிக்கும், காதலருக்கு நில பிடிக்கும், ஊருக்கு ஆறு பிடிக்கும், ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும், தமிழுக்கு லா பிடிக்கும். இங்கே இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் அருமை தங்கை உமா சுப்பிரமணியன் எழுதிய மகளிர் மகள் புத்தகம் நூல் ரொம்ப 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 பிடிக்கும் என்று சொல்லி இவைகளெல்லாம் தாண்டி இன்று இருக்கின்ற தமிழர்களுக்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்துவதற்காக தங்க தளபதி உள்பட அனைவருக்கும் பிடிக்கும் அருமை அண்ணன் தொல் திருமாவளுடைய பேச்சு என்றால் அருமையுடைய பேச்சு எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆகவே அவருடைய தலைமையிலே நல்ல அவருடைய உதவியோடு மத்தியிலே ஆட்சி நடக்கின்ற போது விரைவில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இந்திய கூட்டணியில் வந்து மத்தியிலே ஒரு அமைச்சராகும் என்பது நிச்சயம். அப்போது உங்கள் உரிமையெல்லாம் இன்னும் தூக்கி நிறுத்துவார் என்பதிலே நிச்சயம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.